ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று கார கொழுக்கட்டை, இன்னொன்று பால் கொழுக்கட்டைங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார கொழுக்கட்டைக்கான ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் விட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், இஞ்சி கொஞ்சமாக, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, மல்லி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய். இதை ஃபஸ்ட்டு 2 நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதனால் 2 டம்ளர் அளவு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போது ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ரெசிபிக்கு மட்டும் தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்த பிறகு சிம்மில் வச்சுருங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்டேஜில் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கையில் தண்ணி நினச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா அரிசி மாவு கையில் ஒட்டாமல் வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வரட்டும். இப்போது அதுக்குள்ளே நம்ம பால் கொழுக்கட்டைக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கிற தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை நல்லா கலந்து விடுங்க. ஒட்டுக்கா ஒரே டைமாக ஊற்றிட்டோம்னா நமக்கு அளவு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. அதுவும் நல்லா ஆறி வரணும். இப்போது அது ஆறி வரத்துக்குள்ளே நம்ம கார கொழுக்கட்டையை பிடிச்சு வச்சிடலாம். ஆறின பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு நாம் இப்போது பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சு வச்சிடலாம். இது உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம், பிடி கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாங்க. நான் பிடி கொழுக்கட்டையாகவும் ரவுண்ட் ஷேப்லேயும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லா மாவுலேயும். இப்போது இட்லி போனியில் தண்ணி கொதித்த உடனே நம்ம இதை இப்போது வேக வச்சுக்கலாம். துணி போட்டுட்டு நம்ம பிடிச்சி வச்ச எல்லா கொழுக்கட்டையும் அதில் அடுக்கி வச்சுருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. நான் ரவுண்டாகவும் பிடிச்சி வச்சது பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம இப்போது வேக வச்சிடலாம். மூடி போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போது பால் கொழுக்கட்டைக்கு 3/4 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடாயில் நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்கிறேங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நாம் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ரவுண்ட் ஷேப்லேயும் உலக்க ஷேப்லேயும் பிடிச்சிருக்கேன். பாருங்கள், எல்லா மாவுலையும் பிடிச்சாச்சு. இதை நாம் இப்போது கொதிக்கிற தண்ணியில் ஒவ்வொரு உருண்டையாக தாங்க ஆட் பண்ணணும். ஒட்டுக்கா எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தனித்தனியாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணுங்க. நம்ம பால் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு காய வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், திக்கான பாலாக இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, கார கொழுக்கட்டை. கொஞ்ச நேரம் இது ஆறி வரட்டும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போது 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பால் கொழுக்கட்டைக்கு நம்ம போட்ட உருண்டைகள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்த பிறகு நாம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ண பிறகும் இந்த அரிசி மாவு நல்லா பாலை அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வருங்க. பால்லேயும் இது நல்லா ஊறி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. நல்லா வெந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பால் நல்லா ஓரளவுக்கு திக்காக வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. 3/4 டம்ளர் அரிசி மாவுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு போட்டு நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் இடித்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு எதுக்குன்னா நல்லா திக்காக நமக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த அரிசி மாவு கரைச்சி ஆட் பண்ணுறோம். பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக ஆகிடும். கம்மியாக தான் ஆட் பண்ணணும். நல்லா கொதித்து வந்த பிறகு திக்னஸ் நமக்கு கரெக்டாக வந்த பிறகு 1 to 1.25 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க வைக்கக்கூடாது, திரிஞ்சிரும். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பால் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. ஒரே டைமில் நாம் இப்போது கார கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் பார்த்துட்டோம். டேஸ்ட்டு நல்லாவே இருந்ததுங்க. கார கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருந்தது. பால் கொழுக்கட்டை நல்லா தித்திப்பாக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ராகி மாவை வச்சு சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத நான் போட்டிருக்கேன். அதை என் ஸ்க்ரீனில் நான் லிங்காக கொடுக்குறேங்க. கிளிக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.